கடைசி ஒரு நாள் போட்டி அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வர புதன்கிழமை மத்தியானம் நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் மோத போகிறாங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நம்ம இந்தியா அதே போல் இங்கிலாந்து இரண்டு அணிகளுமே விளையாட போகிற கடைசி ஆட்டம் இதுதான். அப்படிங்கிறதால நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ல் கேப்டனான ரோஹித் சர்மா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 5 மிகப்பெரிய மாற்றங்களை பிளேயிங் 11க்கு உள்ள ரோஹித் சர்மா அவர் கொண்டு வந்திருக்காரு. அதே போல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ், நல்ல விஷயமும் நம்ம இந்திய அணிக்கு உள்ள தற்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுடுங்க. ஸோ அந்த முக்கியமான குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் நம்ம இந்திய அணியில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விளையாடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பும்ரா பார்டர் கவஸ்கர் தொடரில் இன்ஜூர் ஆனது, அதுக்கப்புறமா அவர் நிலைமை என்ன அப்படின்னு தெரியாமலேயே தொடர்ந்து இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ளேயாவது பும்ரா குணமாகி இந்திய அணிக்காக விளையாடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் இப்ப நடந்திருக்கு. பும்ரா அவருடைய உடம்பு தற்போது நல்லாகவே அவர் குணம் அடைஞ்சிருக்காரு. லீக் ஆட்டத்தில் ஒருவேளை அவரால் விளையாட முடியாம போயிட்டா கூட செமிஃபைனல் ஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா நுழையிறப்ப கண்டிப்பா பும்ரா இந்திய அணியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு 100% தற்போது உருவாகி இருக்கிறதா பிசிசிஐ தரப்பு கிட்ட இருந்து இந்த தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அதே போல கடைசி ஓடிஐ மேட்ச் நம்ம இந்தியா அகமதாபாத்ல இங்கிலாந்து அணிக்கு எதிராக சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி கடைசி ஆட்டமா விளையாட போறாங்க. இந்த ஆட்டத்தில் பிளேயிங் 11ல கிட்டத்தட்ட 5 மிகப்பெரிய மாற்றம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கில் அவர் வெளியே போறாரு, அவருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் உள்ள வராரு. அடுத்து KL ராகுல் வெளியே போறாரு, அவருக்கு பதிலாக ரிஷப் பண்ட் அவர் உள்ள வராரு. அதே போல ஆல்ரவுண்டருக்கான இடத்துல அக்ஷர் பட்டேல், ஜடேஜா 2 பேருமே வெளியே போறாங்க. அவங்களுக்கு பதிலாக குல்தீப், நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவரும் உள்ள வராரு. அதே போல வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான இடத்துல ஷமி அவருக்கு ஓய்வு அளிச்சுட்டு ஹர்ஷ்தீப் சிங் அவரும் உள்ள வராரு. ஆக மொத்தம் ஓவரால நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா, ஓபனரா ரோஹித் சர்மா, அவரு கூட ஜெய்ஸ்வால், 3ஆவதா கோலி, 4வது பிளேயரா ஸ்ரேஷ் ஐயர், 5வது பிளேயரா ரிஷப் பண்ட், 6வது பிளேயரா ஹர்திக் பாண்டியா, 7வது பிளேயரா நம்ம வாஷிங்டன் சுந்தர், 8வது பிளேயரா குல்தீப், 9வது பிளேயரா ஹர்ஷித் ராணா, 10வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், கடைசி 11வது பிளேயரா நம்ம வருண் சக்கரவர்த்தி. இந்த பிளேயிங் 11 கொண்டு தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் மாதிரி இவங்க எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. அதே போல இங்கிலாந்துக்கு எதிராக கடைசி ஓடிஐ மேட்ச் நம்ம இந்தியா ஏற்கனவே ட்ரோஃபியை ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதால இந்த மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கடைசி ஓடிஐ மேட்சை இங்கிலாந்துக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாட போறாங்க. ஸோ இதுல மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயமே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில நிச்சயமா நம்ம பும்ரா இந்திய அணிக்காக அவர் விளையாட இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.